அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாமும் வெல்வோம்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் நம்பர் 8ல் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் சேலஞ்ச். நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னமே அறிவிச்சிருந்த மாதிரி நம்ம எவ்ரி தேர்ட் ஆர் எவ்ரி ஃபோர்த் டே ஈஸியான சேலஞ்ச் நம்ம பார்ப்போம். எதுக்குன்னா ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் டேஸில் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் டே 2ல் இந்த சப்ஜெக்ட் இந்த சேலஞ்ச் நான் கம்ப்ளீட் பண்ண முடியல, எனக்கு டைம் கிடைக்கலனா நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியான சேலஞ்ச் தான். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ப்ரீவியஸில் எங்கேயாச்சும் இன்கம்ப்ளீட் பெண்டிங் வச்சுருந்தீங்க, இல்லை லேட்டாக தான் சேலஞ்சுக்கே நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரெக்கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம இழப்போம் தான் படிக்க போகிறோம். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 ரெண்டுத்தோட புக் பேக்கும் ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் தான் நம்ம படிச்சிருந்தோம். சில பேர் படிக்க முடியாமல் கண்டிப்பாக இருக்கும், எல்லாராலும் படிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம அதை ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த நம்ம இழப்போம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு கொஷின் தான் படிக்க போகிறோம். இன் செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் இதனுடைய பேராகிராஃப் நம்ம படிக்கிறோம். இது மூலியமாக நம்ம எவ்வளோ மார்க் இந்த படிச்சிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ மார்க் இப்போ நம்ம எடுத்துடலான்னு கேட்டிங்கன்னா 25 மார்க்கு நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். எஸ், பிலீவ் மீ. நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரேட்டிங் படிச்சோமா 5 மார்க், லெட்டர் ரேட்டிங் படிச்சோமா 5 மார்க், 10, அடுத்து 3 பேராகிராஃப் 15, 25 மார்க் முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் வேகமாக தான் போகுது. அடுத்து கிராமர், ரைட்டிங் ஸ்கில் அதெல்லாம் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அஃப்கோர்ஸ் ஷார்ட் ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 11, 12 இந்த 4 சாப்டர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஓகேவா? அது நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம ரிவிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ டே 1 அண்ட் டே 2 நம்ம 12th சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே 3 பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் அண்ட் டே 4 செகண்ட் சாப்டர். டே 5 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர். அண்ட் தென் டே 6 பார்த்தீங்கன்னா 6th 11th சாப்டர் அண்ட் டே 7 பார்த்தீங்கன்னா 11th சாப்டர். ஓகேவா? ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்தீங்க, இல்லை செகண்ட் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம அந்த டே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாத்தோட புக் பேக் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுறீங்க. சிலதுக்கு நான் இன்சைட் கொஸ்டினும் நான் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மாதிரி தான்ப்பா. படிக்கிறதுக்குனா இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் நமக்கு சேலஞ்ச் இருக்குது, ஃபிசிக்ஸில் சேலஞ்ச் இருக்குது. ஃபிசிக்ஸில் சாப்டர் 4ஓட ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ரெண்டுமே படிச்சிருங்க. சிஎஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான் 5 to 9 ஜஸ்ட் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் வீடியோஸே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். யூ கேன் ஃபைண்ட் த பிளேலிஸ்ட். ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சேலஞ்ச். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்பவே ஈஸியான சேலஞ்சுன்றதை விட இது ரிவிஷன் தான். ஓகேவா? நாளையிலேருந்து நம்ம கொஞ்சம் நிறையா பார்க்கலாம். விச் மீன்ஸ் ஒரு புது சாப்டர் மேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தமிழ்லையும் புதுசாக படிப்போம், ஃபிசிக்ஸில் அஃப்கோர்ஸ் புதுசாக தான் படிச்சுட்டு வரும். நாளிலேருந்து கொஞ்சம் டஃப் ஆகும். ஸோ இன்றைக்கே நல்லா படிச்சிருங்க.